சங்கீதம் 21 தியானிக்க இருக்கின்றோம். இந்த 21ஆம் சங்கீதத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இது ஒரு தொடர்ச்சியான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. நீங்கள் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது 20வது சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது 20வது சங்கீதத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க முடியும். இது தாவீது எழுதின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. முதலாவது வசனத்தியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பினாலே எவ்வளவு களி கூறுகிறார் என்பதாக தாவீது தன்னை குறித்து இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஒருவேளை தாவீது சொல்லியிருக்கலாம், அல்லது அவருக்காக யாராவது எழுதியிருக்கலாம், அல்லது தாவீது தன்னைத்தானாகவே தேவன் நீர் பெரிய ராஜாவாக இருக்கிறேன், நான் ஒரு சிறிய ராஜாவாக இருக்கிறேன் என்பதாக, மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பில் எவ்வளவு களி கூறுகிறேன் என்பதாக இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறீர். சேலா என்பதாக போடப்பட்டிருக்கு. இந்த சேலா என்பதாக பொதுவாக சொல்லும் பொழுது நாம் நிறுத்தி அதை மீண்டுமாக பாடுவது, அதாவது இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நீங்கள் போடுவார்கள், அல்லது இன்டர்லூட் என்பதாக சொல்லுவார்கள். அந்த மியூசிக்காக நிறுத்திவிட்டு திரும்பவுமாக அவர்கள் பாடுவதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அவர் கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாக களி கூறுகிறார் என்பதாக இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது ஆண்டவர் செய்த நன்றிகளை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு நன்றியின் சங்கீதமாக காணப்படுகிறது. அதாவது அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் சொல்லுகிறோமா, அல்லது நன்றியை நாம் தெரிவிக்கிறோமா என்பதாக இங்கு ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு சொல்ல முடியுமா என்பதாக நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவர் தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி என்பதாக. இது ஒரு நன்றி செலுத்தும் த தேங்க்ஸ் கிவிங் சாம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நன்றி செலுத்தும் ஒரு ஜெபம் அல்லது நன்றி செலுத்தும் ஒரு பிரார்த்தனையாக இது பார்க்கப்படுகிறது. 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தர்ப்பிக்கிறீர். நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது அநேக ராஜாக்களிடம் அவர் போரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் போரிட்டு என்ன செய்கிறார்? ஒவ்வொரு அவருடைய எதிரிகளிடத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? பொன், வெள்ளி இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் அவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறீர் என்பதாக சொல்லும் பொழுது தாவீது மற்ற ராஜாக்களோடு, அவர்களுடைய எதிரிகளோடு அவர் போரிட்டு அவர்கள் வைத்திருந்த கிரீடங்களை ஆண்டவர் இவருக்கு தரிப்பித்தார். அதாவது மற்றவங்களுடைய அவர் ஜெயிச்சு தானாகவே அந்த கிரீடங்களை அவர் தரிக்கிறார். அதுக்கு காரணம் ஆண்டவரே நீங்க தான், நான் ஜெயம் பெறுவதற்கு காரணம் நீ தான், இந்த பொற்கிரீடத்தை நீர் எனக்காக தரிப்பிக்கிறீர் என்பதாக இங்க இவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆசீர்வாதங்களை தரும் பொழுது ஆண்டவர் நம்மை பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். நாம் பாவத்திலே நாம் இருக்கும் பொழுது நாம் எப்படியாக இருந்தோம்? ஆண்டவருக்கு ஏற்ற வண்ணமாக இருந்தோமா? ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, நம்மை ராஜாக்களுமாக ஆசாரியருமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதாக. ஆகவே இந்த கிரீடத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் ராஜாக்களாக, தேவன் ராஜாவானால் நாம் இளவரசர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் தேவன் ராஜாவாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் இளவரசராகத்தான் இருக்க முடியும். சோ அப்படி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நீதியின் கிரீடம், பொற்கிரீடம், இப்படியாக பலவிதமான கிரீடங்களை பறித்து நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். நாம் எங்கேயோ எப்படியோ இருந்தவர்களை ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பாவத்திலிருந்து ஒரு வெற்றியை கொடுத்தார். தாவீதுக்கு மற்ற ஜனங்களிலிருந்து வெற்றியை கொடுத்தார். ஆனால் நமக்கு ஆண்டவர் பாவத்திலிருந்து வெற்றியை கொடுத்தார். நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் வெற்றியை கொடுத்து நம்மை தேவனுடைய ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் நிற்பாட்டி இருக்கிறார் என்பதாக வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம்.
அப்ப தேவனுடைய சிம்மாசன தண்டிலே நாம் போறும்பொழுது, அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப அப்படி நாம் தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் நமக்கு பொற்கிரீடம் அல்லது நீதியின் கிரீடம் நமக்கு தரிப்பித்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவருடைய ஆண்டையிலே நமக்கு கொண்டு போய் விடுகிறார் என்பதை பார்க்கிறோம். 4ஆம் வசனமாக சொல்லுகிறது, அவர் உம்மிடத்தில் ஆசையும் கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்காயுசை அளித்தீர். தாவீதுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களானால், தாவீதுடைய பாதி வாழ்க்கை ஓட்டமாகவே ஓடிக்கொண்டிருந்தார். ஒரு 30 வயசு வரை ஏறக்குறைய ஒரு 10, 15 வருஷம் அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். சவுல் துரத்திக் கொண்டே இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல், அவர் ராஜாவாக ஆன பின்பு கூட அநேக எதிரிகள் அவர்களை கொல்ல முயற்சித்தார்கள். ஆகவே தான் இங்கே சொல்லுகிறார், அவர் உம்மிடத்தில் தீர்காயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்காயுசை அளித்தீர் என்பதாக. நாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாம் திருப்பி பார்ப்போமானால், கொரோனா வந்த காலங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். கொரோனா வந்த காலங்களில் என்ன நடந்தது? அநேகர் என்ன பண்ணார்கள்? தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு தீர்காயுசை கொடுத்திருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள தீர்காயுசை அளித்தீர் என்பதாக இங்கு சொல்லுகிறார். அதாவது இது என்றென்றைக்கும் உள்ள தீர்காயுசு என்பதாக சொல்லும் பொழுது, ஒருவேளை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் கூட நமக்கு சொல்லும். அது மட்டும் இல்லாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார், ஒருவரும் தரக்கூடாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த காலத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்பதாக நமக்கு வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது தி எட்டர்னல் லைஃப் என்பதாக சொல்வார்கள். ஒருவரும் நம்மிடத்தில் கொடுக்கக்கூடாத ஒரு வாழ்க்கை. ஆகவே தீர்காயுசை ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே மட்டுமல்ல, நம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது கூட ஆண்டவர் நமக்கு அது எந்த எல்லா காலங்களும் நமக்கு சாகாத வண்ணமாக நமக்கு இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஆயுளை தரப்போகிறார், தந்திருக்கிறார். இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் என்பதாக இங்கு பார்க்கிறோம். முதலாவதாக இவருக்கு பிராணனை ரட்சித்தார் ஆண்டவர். நமக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். தாவீதை பல பாவங்களிலிருந்து ரட்சித்தார். அவர் பாவம் செய்தாலும் ஆண்டவர் அவரை ரட்சித்தார். ஆண்டவருடைய ஆக்கினை அவர் மேல இருந்தது. அவர் ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ விபச்சாரம் செய்யும்போது கூட ஆண்டவருடைய கிருபை பெரிதாக இருந்தது. அவருடைய இரக்கத்தினாலே ஆண்டவர் தாவீதை ரட்சித்தார். நம்மையும் கூட நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்பதாக வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்பதாக. நம்மிலே பாவம் இல்லை என்பதாக சொன்னோமானால், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்பதாக. ஆகவே பாவிகளாய் இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்து நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். ஆகவே தான் இங்கு சொல்லுகிறார், மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் என்பதாக. ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஆண்டவர் மேன்மையான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக உள்ளவராக்கிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் என்பதாக. நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு அநேக கஷ்டங்கள் வந்தது, அநேக துன்பங்கள் வந்தது, சரிதான். இருந்தாலும் அவர் எல்லா நேரத்திலும் அவருடைய வசனத்தில் நாம் பார்க்க முடியும், என் துதி அவருடைய துதி என்னுடைய வாயிலே எப்பொழுதும் இருக்கும் என்பதாக தாவீது சொல்லுகிறார். ஆகவே அவர் நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாகிறீர் என்பதாக சொல்லுகிறார். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் என்பதாக சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற யாவருக்கும் ஆண்டவர் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் அறிந்த ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஆசீர்வாதம் என்பதாகவே நமக்கு தெரியாமலே இருக்கலாம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கின்றார். சில நேரங்களிலே நல்ல ஒரு ஆவிக்குரியவர்களை நமக்காக கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இருந்தாலும் நாம் சில நேரங்களிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு 2 அதிகாரங்களை தள்ளி நீங்கள் பார்ப்பீர்களானால், கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நான் ஒரு குறையும் எனக்கு இல்லை. குறை என்பதே குறை இல்லை என்பதாக அங்கு சொல்லுகிறதை தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவருடைய நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறீர் என்பதாக தாவீது இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லா நேரங்களிலும் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதாக வேதவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள் என்பதாக மறுபடியும் நான் சொல்லுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். நாம் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்பதாக பார்க்கும் பொழுது, நமக்கு சில நேரங்களிலே மகிழ்ச்சி இருப்பதைப் போல இருக்கும். ஆனால் நாம் மகிழ்ச்சியிலே இருக்கிறோமா? நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அல்லது சந்தோஷமாக இருக்கிறோமா? என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களே நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆகவே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாய் நம்மை வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 7ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். அதாவது இங்கிலீஷ்ல நீங்கள் பார்ப்பீர்களானால், த கிங் ட்ரஸ்ட் இன் ஹிம் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதாவது ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதாக. தாவீது ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். நாம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா? ஒருவேளை நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமானால், நம்முடைய பெயரை அங்க போட முடியுமா என்பதாக சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்பதாக சொல்ல முடியுமா? அந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்லைட்ல போடப்பட்டிருக்கும். நான் கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கிறேன் என்பதாக. ஒருவேளை நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னா, ஆண்டவருடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா? இதே 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர் அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. அதாவது நாம் கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அல்லது ஆண்டவரை குறித்து நமக்கு அந்த ஒரு சிந்தை இருக்கும் பொழுது, நாம் மற்றவர்களை குறித்தோ, அல்லது மற்றவர்கள் வைத்திருப்பதை குறித்தோ, அல்லது மற்றவர்கள் எதிலே பெருமை பாராட்டுகிறார்களோ, அதிலே நாம் பெருமை பாராட்டாமல், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்பதாக அங்கு சொல்லுகிறார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, நீங்கள் அநேக பாடல்களை கூட நீங்கள் பாடியிருக்கக்கூடும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார் என்பதாக கூட நாம் பாடியிருப்போம். அப்போ அப்படி நாம் பாடும்பொழுது, நாம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதை குறித்து அது காட்டுகிறது. ஆகவே தான் இங்கு தாவீது சொல்லுகிறார், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா? ஏனென்றால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, அவர் அவர் நிச்சயமும் அவர் நம்மேல் வைத்திருக்கின்றதான அவர் அன்பை பாராட்டுகிறவராக இருக்கிறார் என்பதாக நாம் வேதவசனத்திலே பார்க்கிறோம். அன்பை பாராட்டுகிறார். ஆகவே கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்பதாக. ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்க கற்றுக்கொள்வோம். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டிப் பிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் என்பதாக இங்கு பார்க்கிறோம். எப்பொழுது நாம் தேவன் மேல் சார்ந்திருக்கிறோமோ, அல்லது தேவன் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கிறோமோ, நம்முடைய சத்துருக்களை குறித்து நாம் எப்பொழுதுமே நாம் நினைக்க மாட்டோம். ஏனென்றால் நாம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்விழியை தொடுகிறான் என்பதாக. ஆகவே நம்மை யார் தொட்டாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
வேதவசனத்திலே சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் பிள்ளையாகும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதாக. தாவீது என்ன என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சத்துருக்களை எல்லாம் நீர் உங்க கைக்கு சிக்காம இருக்க மாட்டாங்க. உமது வலது கரம் என்னை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் என்பதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய காலத்திலே அவருக்கு நடந்த ஒரு காரியம் என்ன என்பதாக பார்க்கும் பொழுது, அவர் சுற்றி இருக்கின்றதான அரசர்களோடு அல்லது மன்னர்களோடு, ராஜாக்களோடு அவர் என்ன செய்தாராம்? சமாதானமாக இருந்தாராம் என்பதாக நமக்கு அ அந்த இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரியை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும். அல்லது உலக பிரகாரமான ஹிஸ்டரியை நீங்கள் படித்தாலும் கூட, சரித்திரத்தை படித்தாலும் கூட உங்களுக்கு தெரிய வரும். அவர் வந்து மற்ற ராஜாக்களோடு அவர் சாந்தம் உள்ளவராக இருந்தார் அல்லது சமாதானம் உள்ளவராக இருந்தார் என்பதாக. ஸோ நாம் மற்றவர்களோடு எப்படி இருக்கிறோம்? தாவீதைப் போல நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நம்முடைய சத்துருக்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமா? என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும் என்பதாக இது ஒரு தீர்க்க தரிசனமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள் அல்லது துன்மார்க்கரோ துன்மார்க்கரோ அழிவார்கள் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், கர்த்தரை விசுவாசியாதவர்கள் அல்லது கர்த்தருடைய நாமத்தை தரிக்காதவர்கள் அல்லது கர்த்தருடைய வழியிலே நடக்காதவர்களை அக்கினி சூளையாகிய நரகத்திலே தள்ளுண்டு போவார்கள் என்பதாக வேதவசனத்திலே பார்க்கிறோம். அல்லது சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், பதரையோ ஆண்டவர் என்ன செய்வார்? சுட்டெரிப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை பார்க்கும் பொழுது எரியும் சூளையாக கூட சில நேரங்களில் எரியும் அக்னியாக நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவருடைய கோபம் எப்படியாக இருக்கிறதாம்? சூளையாக இருக்கிறதாம். அது என்ன செய்யுமாம்? அவர்களை அழிக்குமாம். அப்போ நம்முடைய கோபம் எல்லாம் ஆண்டவருடைய கோபத்தின் முன்னால கொஞ்சம் கூட நம்ம நினைத்து பார்க்க கூடாத அளவுக்கு ஆண்டவருடைய கோபம் இருக்கிறது என்பதாக நாம் பார்ப்போம். அப்படி ஆண்டவருடைய கோபத்தை நம்மேல் காட்டியிருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? ரட்சிக்கப்பட்டு இருப்போமா? ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் வந்திருப்போமா? அல்லது ஆண்டவர் நம்மை ஊழியத்திலே உபயோகப்படுத்தியிருப்பாரா? என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே 9ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும் என்பதாக சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அவர்கள் கனியை பூமியில் இராதபடிக்கு நீர் அழித்து அவர்களை சந்ததியை மனுபுத்திரையில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுகிறீர். நீங்கள் இந்த எகிப்து தேசத்தாரை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த எகிப்து தேசத்தார் இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் அன்றைக்கு சொன்னார் மோசேயின் மூலமாக, இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள் என்பதாக. அப்படியே நீங்கள் பார்க்கும் பொழுது ஜூலியஸ் சீசருடைய காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ரோம அரசர் சமயத்திலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்த அவர்களை ஒவ்வொருவராக அவர் தேடி தேடி அவர்களை கொலை செய்ததை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவருடைய கோபம் எப்படியாக இருக்கும் என்பதாக நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கிருபையினுடைய காலத்திலே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அவருடைய கோபத்தை காட்டாதபடிக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த பூமியில நாம் அழியாதபடிக்கு அல்லது நாம் வருகின்றதான காலங்களில் ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பதாக நாம் மனம் திரும்பாதவர்களாக இருந்தாலும் மனம் திரும்பி நாம் அந்த அழிக்கும் அந்த அக்கினிக்கு நாம் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் நம்மை நாமே மனம் மாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை இந்த பூமியிலேயே நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எப்படி தாவீதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே விதமாக நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக நமக்கு தருகிறவராக இருக்கிறார். 11ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று என்பதாக இங்கு பார்க்கிறோம். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்விழியை தொடுகிறான் என்பதாக.
அப்போ நம்மை யார் தொடுகிறார்களோ தேவனை தொடுகிறவராக இங்கு இவர் கருதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் எனக்கு விரோதமாக இல்ல ஆண்டவரே, உமக்கு விரோதமாக அவர்கள் பொல்லாங்கு செய்ய நினைக்கிறார்கள். எத்தனம் பண்ணினார்கள். ஆனால் உங்க முன்னால அதெல்லாம் நடக்குமா? என்பதாக இவர் சொல்லுகிறதை இந்த கவிதையிலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 12ஆம் வசனத்தில பார்க்கிறோம். லக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்களை முகத்திற்கு நேரே விடுகிறீர் என்பதாக. அப்போ தேவனுடைய வசனத்தை கூட நாம் பார்க்கும்பொழுது, சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், ஆவியானவர் நம்மளை அம்பு போல நம்முடைய இருதயத்திலே அவர் விடுகிறார் வேத வசனங்களை என்பதாக. அப்போ அந்த வேத வசனங்களை நம்மை குத்துகிறதாக இருக்கிறது அம்புகளைப் போல. அது மட்டும் இல்லாமல், விசேஷமாக ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கும் பொழுது, அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கும் பொழுது, இங்க என்ன நடக்கிறது? உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர் என்பதாக. அப்போ அம்பினால் விட்டானால் அவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் அன்பினால் விட்டாரானால் ரட்சிக்கப்படுவோம். ஒன்று அம்பு, இன்னொன்று அன்பு. இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மேல் அன்பு உள்ளவராய் இருக்கிறார். நேரத்தை கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அம்புகளுக்கு தப்பத்தக்கதாக அல்லது அழிவிற்கு தப்பத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபையின் காலத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு விரோதமாக இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவரோடு சேர்ந்து வாழத்தக்கதாக நாம் பிரயாசம் செய்ய வேண்டும். அல்லது நாம் நம்பிக்கை வைத்து இருக்க வேண்டும். 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் கடைசியாக, கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் என்பதாக. அதாவது இது நான் முதலாவதாக நான் சொன்னேன். இந்த ஒரு சங்கீதம் ஒரு நன்றியின் சங்கீதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்தனுடைய காலத்திலே பார்ப்பீர்களானால் 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் வந்து சுத்தமாக்கினார். ஆனால் எத்தனை பேர் திரும்ப வந்தார்கள்? ஒருவர் மட்டும்தான் வந்தார். ஒருவர் வந்து என்ன செய்தார்? ஆண்டவரே நீங்க பண்ண காரியங்களுக்காக நன்றி என்பதாக சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் மற்றவர்கள் எல்லாமே வந்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும்தான் நன்றி சொல்ல வந்தார். அப்போ வந்தவர்கள் எல்லாம் அவருடைய நோயிலிருந்து விடுபட்டார்கள். ஆனால் இந்த நன்றி சொல்ல வந்தவன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு பின் சென்றார். ஆகவே ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நாம் நன்றி செலுத்துகிறோமா? ஆண்டவருக்கு எல்லா காரியங்களிலும் நாம் நன்றி செலுத்துகிறோமா? தாவீது ராஜாவாக இருந்தாலும் இதெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர் ஒரு ராஜா. அவர் ராஜாவாக இருக்கும்போது அவரு ராஜாக்கள் எப்பவுமே பெருமைத்தான் பாராட்டுவார்கள். எனக்கு எவ்வளவு குதிரை இருக்கிறது, எனக்கு எவ்வளவு ரதங்கள் இருக்கிறது, ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள். ராஜாவை யார் பெருமையாக பேசுகிறார்கள் அவர்களெல்லாம் நீங்கள் உலக பிரகாரமான ராஜாக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பரிசை கொடுப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லது பெரிய பெரிய ராஜாக்களுக்கே ராஜாவே வாழ்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கோல்டு காயின்ஸோ அல்லது இப்படிப்பட்ட பரிசுகளை கொடுப்பதை பார்க்க முடியும். ஆனால் இங்கு தாவீது என்ன செய்கிறார்? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நீங்க இல்லைன்னா நான் இல்லை. கர்த்தாவே உம்முடைய வல்லமையினாலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வல்லமையினாலே ஆண்டவருடைய ரட்சிப்பிலே எவ்வளவாக நாம் களி கூறுகிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பிலே நாம் எவ்வளவாக களி கூறுகிறோம் என்பதை நாம் சற்று யோசிப்போம். இந்த சங்கீதத்தை திரும்ப திரும்ப வாசிப்போம். நாம் வாசிப்பதோடு அல்லாமல் இந்த வசனங்களை நம்முடைய மனதிலே வைத்து யோசிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். மகனே, நான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உனக்காக செய்திருக்கிறேன். நீ எனக்கு நன்றி சொல்லியிருக்கிற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. கர்த்தர் தாமே அவருடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்பாராக. இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.